ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புளிச்சக்கீரையில் கத்திரிக்காய் போட்டு ஒரு சுவையான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி, எந்த மெத்தடில் செய்கிறோம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே ஆள் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கத்து புளிச்சக்கீரை எடுத்துக்கலாம். 6 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். 6-7 தக்காளி, 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கடுகு உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், ஒரு பெரிய பூண்டு, 15 வரமிளகா எடுத்துக்கலாம். இப்போது கடாய் காஞ்சதும் ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா பொறுமையாக வணக்கி விடுங்க. இது நல்லா வணங்கணும், தீஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்தால் போதும். இதை இறக்கி ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது சட்டியில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சதும் ஆஞ்சி வச்ச புளிச்சக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நான் இந்த அளவுக்கு பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இப்போது புளிச்சக்கீரை கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக விட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நல்லா சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தனித்தனியாக வணங்கி வருதோ அந்த அளவுக்கு உணவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் வணங்கி வரத்துக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா வணக்கி கொடுக்கலாம். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் 15 வரமிளகா விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். உங்களோட வீட்டு மிளகா எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்ச தக்காளி துண்டுகளை இதில் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா வெங்காயத்தோடவே நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துற போது உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளியும் நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே ஆற வச்சு அரைச்சி வச்சுருந்த வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போது நல்லா தக்காளியோடவே கிண்டி விடுங்க. இது நல்லா வதங்கி தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், புளிச்சக்கீரையும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து இறக்கி வச்சுருக்கேன். அதை இப்போது இந்த தக்காளியோடவே சேர்த்துக்கலாம். இப்போது கீரை தக்காளி ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரணும். ஒருவேளை உங்களுக்கு கீரை சேர்த்துனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கீரை வடித்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த தண்ணி அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வேக வைங்க. இப்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே புளிச்சக்கீரையில் வேகும் போது உப்பு சேர்த்தேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன்.
இது நல்லா கொழ கொழன்னு வெந்து வரட்டும். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக மஞ்சிருக்குன்னு. புளிச்சக்கீரை கத்திரிக்காய் கடைசல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.